அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கட கிளாஸ் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே, நல்லா. எங்கட கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க போன கிளாஸ்ல யாப்புகள் சம்பந்தமாக படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு அண்ணா உங்களுக்கு யாப்பு சம்பந்தமா படிச்சு தந்தாரு. அதுல எப்படி அந்த கேள்விகள் வரும், அதை நீங்க எப்படி எழுதணும் போன்ற பல விஷயங்கள் சொல்லி தந்தாரு. நாங்க இன்றைய கிளாஸ்ல அவர் விட்ட மிச்சத்தை நாங்க முடிக்க போறோம். அதாவது இந்த யாப்பு கோல்ஃபுர் கமரன் யாப்பு இந்த சமூகத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு, அதே போல பொருளாதார மாற்றம் அப்படின்னு சில விஷயங்கள் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் இந்த கோல்ஃப்ரூ கமரன் யாப் எல்லாம் உருவாக்கப்பட்டது? உண்மையிலேயே நம்ம இலங்கை நாடு ஒரு காலகட்டத்துல பல மேற்கத்திய அந்த காலனித்துவத்துக்கு உட்பட்டுச்சு. காலனித்துவம்னா என்ன? ஒரு இன்னொரு நாடு அவங்க ஒரு இன்னொரு நாட்டை காலனித்துவம் பண்ணுவாங்க. அவங்களோட படைகளை கூட்டிட்டு வந்து இந்த நாடுகள்ல இருக்கிற முக்கியமான ஆட்சியாளர்களை எப்படியாவது ஊடுருவி பல தந்திரங்களை பயன்படுத்தி அவரை தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அந்த நாட்டை தனக்குள்ள கொண்டு வருவாங்க. அல்லது இவங்களோட படையை வச்சு அங்க இருக்கிற மக்களை மிரட்டி அதுல இருக்கிற மன்னரை போட்டு தள்ளி இவங்க ஒரு ஆளை வச்சு அந்த நாட்டை கொண்டு வருவாங்க. இப்படி பல முறைகள்ல எங்களோட நாடு பல வருட காலமாக என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? காலனித்துவத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்துச்சு. அதுல 1805க்கு பிறகு இந்த பிரித்தானியர்கள்லாம் எங்க நாட்டை ஃபுல்லாக கைப்பற்றி இந்த மத்திய அது எல்லாத்தையுமே கைப்பற்றி எடுத்தாங்க. இப்படி பிரித்தானியர்கள் இலங்கை நாட்டை காலனித்துவம் பண்ணி அவங்கட பிரித்தானியாவுல இருந்து சிலவங்களை போட்டு இந்த இலங்கை நிர்வாகம் செய்யப்பட்டுச்சு. அப்ப இலங்கையை ஆட்சி செய்யறது யாரு? பிரித்தானியர்கள். ஆட்சின்னா என்ன? இதெல்லாம் நாங்க படிச்சிட்டோம். உங்களுக்கு ஆட்சி அப்படின்னா என்னன்னு விளங்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் 2ஆம் யூனிட்ல எல்லாம் ஆட்சின்னா என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன? நான் நான் உங்களுக்கு என்ன தேவை? இப்ப நீங்க என்ன படிச்சு கொண்டிருக்கிறீங்க, நல்லா படிக்கணும், எடுக்கணுங்கிற தேவை. உங்களோட தேவைக்காக என்னகிட்ட வாரீங்க, சரியா? வந்த உங்களை நான் இப்ப ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்க மைக் ஒன் பண்ணுங்க, மைக் ஒன் பண்ணாதீங்க, எதுக்கு விட சொல்லுங்க. அப்ப நான் சொன்னா நீங்க செய்றீங்க. இதுதான் ஆட்சி. இப்படி ஒரு பிரித்தானிய அரசாங்கம் அவங்க இலங்கையை ஆட்சி செய்யறாங்க. எப்படி? அங்க இருக்கிற பிரித்தானிய மன்னர் இலங்கையில இலங்கையை ஆட்சி செய்வாரா? இல்ல. அப்ப என்ன செய்வாரு? பிரித்தானியர் முடி அவர் அங்க இருந்துட்டு பிரித்தானிய ஆட்சி செய்யற அதே வேளை அவர ஒரு பிரதிநிதிய இலங்கைக்கு அனுப்பி அனுப்பி வைப்பார். அவர் இலங்கைக்கு இலங்கையை ஆட்சி செய்வாரு. எப்படி ஆட்சி செய்வாரு? அந்த முடி என்ன சொன்னாங்களோ, பிரித்தானிய முடி என்ன சொன்னாங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஆட்சியை அவரு கொண்டு போவாரு. சரியா? அந்த வகையில தான் இப்ப நாங்க பார்க்க போற ஒரு விஷயம் கோல்ஃப்ரூக் கமரன் யாப்பு. அதை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. நான் கொஞ்சம் அதை நோமலா சொல்றேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல இலங்கையில இலங்கை நிர்வாகம் செய்யறது பிரித்தானியாவுக்கு கஷ்டமாயிட்டு. என்ற செலவு கூட. இவன் இலங்கை நிர்வாகம் செய்யறதுக்கு அவ்வளவு சல்லி கேட்கிறானுகள், அவ்வளவு பணம் கேட்கிறானுகள். அதை கொடுத்து கொடுத்து இருந்தா நாங்க நாட்டை பிடிச்சதே அவன்கிட்ட இருந்து சல்லி எடுக்கிறதுக்கு, அவன்கிட்ட இருக்கிற வளங்களை சுரண்டி எடுத்து நாங்க பணக்காரனாகிறதுக்கு. இப்ப என்ன நடக்குதுண்டா, இவன் நம்மக்கிட்ட காசு கட்டிக்கிறான். இப்ப இவனுக்கு நான் சல்லியை கொடுத்து கொடுத்து இருந்தா இந்த நோக்கமும் பில. நான் இந்த இலங்கையை பிடிச்சது வேலையும் இல்லை. அப்ப இவன் தன் நோக்கத்தை மாத்துறான். இதுக்கு ஒரு வழி ஒன்று பண்ணணும். அப்ப ரிசர்ச் ஒன்று பண்ணணும். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இலங்கைக்கு ஒரு 2 பேரை அனுப்புறான். நீங்க இலங்கைக்கு போங்க, போய் ஒரு ஆய்வு ஒன்று செய்யுங்க. இவனது எப்படி நம்ம ஆட்களை ஆட்சி செய்யறானுகள், இவனது விடுற பிழை என்ன, அடுத்தது அந்த சமூகத்துல எப்படி இருக்குது, எப்படி செலவை குறைக்கலாம். இவனோட ஃபுல் பிளேன் எப்படின்னா, 2 பேர் அனுப்பி சொல்றானுகள், செலவை குறைச்சிட்டு வாங்க முதலாவது. ரெண்டாவது அங்க இருக்கிற பிரச்சனைகள், இந்த குழப்பங்கள் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு வாங்க. சரியா? அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இலங்கைக்கு வராங்க. யாரு? கோல்ஃபுக்கும் கமரனும். 2 பேரும் இது முதல்ல என்ன யாப்புன்னு கொஞ்சம் பாப்பீங்க. நாங்க படிக்கிறது. ஓ, எத்தனை மணிக்கு உங்க லெக்சர்ஸ் இருக்கு? 8 மணிக்கு. 9 மணிக்கு அப்புறம் இல்லையா லெக்சர்? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, சார் சொன்னாரு 9 மணிக்கு இல்லாட்டி 10 மணிக்கு இடையில போட்டு போகணும். ஒரு 10 நிமிஷம் தானே, 12 மணிக்கு தொழுகை கிளம்பணும் அப்படின்னு. ஓ, அப்ப அதனால அப்ப வேணாம், சாப்பிட போவோம் இன்னைக்கு. தெரியல, போல எடுத்தாரு 12 மணி.
ஓகே. இதுல வந்து 7 மணிக்கு அந்த அண்ணன் வருவார் சரியா? உங்களை படிப்பிக்கிறது அவர் வருவாரு. அது வரைக்கும் நான் கொஞ்சம் சொல்றேன். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பிரித்தானியர்கள் பாக்குறாங்க இலங்கைக்கு அதிகமா செலவு போயிட்டு இருக்குது. இதை நாங்க கட்டாயம் நிறுத்தியே ஆகணும். எனவே கூப்பிடுறாரு, பிரித்தானிய முடி கூப்பிடுறாரு, கோல்ஃப்ரூ கமரன் நீங்க வா, நீ என்ன செய்யணும், இலங்கைக்கு போகணும். இலங்கைக்கு போய் ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க, என்ன நடக்குது, நம்ம ஆட்கள் எப்படி ஆட்சி செய்றாங்க, செலவு கூட போகுது, எப்படியாவது என்ன செய்றியோ ஏது செய்றியோ தெரியாது, நீ இலங்கைக்கு போய் செலவெல்லாம் குறைச்சிட்டு வா அப்படின்னு நல்ல திறமையான புத்திசாலியான 2 பேரை தான் அனுப்புறாங்க. அப்ப இவங்க இலங்கைக்கு வராங்க. கோல்ஃப்ரூக்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, நீ அரசியல் விஷயத்த பாரு, நிர்வாக விஷயத்த பாரு. கமருண்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, நீ நீதி விஷயத்த பாரு அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே இலங்கையில ஃபுல்லா போறாங்க. அங்க போறாங்க, இங்க போறாங்க. போய் என்ன செய்யறாங்கண்டா, அஹ் கமரன் பாக்குறாரு எப்படி நீதி முறை இருக்குது, இலங்கையர்கள் எப்படி நீதி செலுத்துறாங்க எல்லாம் பாக்குறாரு. கமரன் நிர்வாக விஷயத்தெல்லாம் கோல்ஃப்ரூக் நிர்வாக விஷயத்தை பாக்குறாரு. பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஆஹ் எவ்வளவு செலவுகள் இருக்குது, இதுக்கு என்ன காரணம், எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்றாங்க. பண்ணிட்டு இவங்க இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க சரியா? இவங்க எல்லா சீர்திருத்தங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலவை குறைக்கிறதா தான் இருக்கும். செலவை குறைக்கிறது போன்ற விஷயங்களா தான் இருக்கும். அந்த வகையில நாங்க அந்த நானா அவங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. சட்டசபையை அந்த சட்ட நிரூபண சபையை உருவாக்கினாங்க அப்படின்னா என்ன, தேசாதிபதியோட அதிகாரத்தை குறைச்சது, ராஜகாரிய முறை இல்லாமல் ஆக்கினது, அதே போல உள்ளூர் ஆட்களுக்கு நிர்வாகத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தது. ஏன், அவன் ஆட்களை வச்சு நிர்வாகம் பண்ணா செலவு கூட. இப்ப இலங்கைய உள்ளூர் ஆட்களை வச்சு நிர்வாகம் பண்ணினா, இப்ப பாருங்க, நான் சொல்லுவேன் பாருங்க, இலங்கையில நிறைய சமூக மாற்றம் நடந்துச்சு தானே, நிறைய சமூக மாற்றம் இந்த யாப்பால் நடந்துச்சு, பொருளாதார மாற்றம் நடந்துச்சு, அரசியல் மாற்றம் நடந்துச்சு. இது உண்மையிலே நல்ல, இப்ப நாங்க சுதந்திரம் பெற்று நல்ல ஒரு ஜனநாயக ரீதியா வாழ்றதுக்கே இவனுங்கள் தான் அடிப்படை போட்டானுகள். இதெல்லாம் நம்ம நலனுக்காக செஞ்சானுகள், நாங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்காக செஞ்சானுகள்? இல்லவே இல்லை. அவங்க செஞ்சதெல்லாம் அவங்கள நலனுக்கு, செலவு கூட போகுது, எனவே உள்ளூர் மக்களை ஆட்சிக்கு வச்சானுகள். இதே போல இதுதான் எல்லாத்துக்கும் நோக்கம் சரியா? அந்த வகையில தான் நான் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க போன கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. இந்த கிளாஸ்ல இவனுகள் செஞ்ச இந்த அறிமுகங்களால இலங்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, சமூகத்துல என்ன மாற்றம் நடந்துச்சு, அதே போல பொருளாதாரத்துல என்ன மாற்றம் நடந்துச்சு, அரசியல் என்ன மாற்றம் நடந்துச்சு, இந்த விஷயங்களை நாங்க பார்க்க போறோம் சரியா? ஓகே. சமூக மாற்றங்களை நாங்க பார்ப்போம். அந்த அண்ணா வரும் வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்தால வருவாரு. அது வரைக்கும் நாங்க பார்க்க போறோம். முதலாவது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இராஜகாரிய முறைமை ஒழிக்கப்பட்டது. என்ன முறைமை ஒழிக்கப்பட்டுச்சாம்? இராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. அப்படின்னா என்னண்டா, இலங்கையில ஒரு ஒரு வேலை திட்டம் ஒன்று இருந்துச்சு அந்த காலத்துல. இந்த மக்கள் இருக்காங்க தானே, இவங்க ஃப்ரீயா இலங்கை அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். என்ன செஞ்சு கொடுக்கணுமா? இவங்கட இலங்கை அரசாங்கத்துக்கு மக்கள் எல்லாம் ஃப்ரீயா வேலை செஞ்சு கொடுக்கணும். உதாரணமா இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற எல்லாரும் ஃப்ரீயாக எங்களுக்கு வேலை செஞ்சு தர நாள், எனவே எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இலங்கட அரசு செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க செய்யணும். எல்லாரும் குப்பாள்றது யாரு ரோட்ல, குப்பல்றது யாரு, அதுக்குன்னு அரசாங்கம் ஆக்கள் போட்டிக்குது. அப்ப ராஜகாரிய முறைப்படி நீங்க தான் குப்பல்லணும், ஃப்ரீயா அல்லணும், அதுக்கு அரசாங்கம் சம்பளம் தராது. நீங்க நாட்டுல வாழ்ற ஒரு பிரச்சனை செய்யத்தான் வேணும். இப்படி ஒரு விஷயம் இந்த ராஜகாரிய முறை, இப்படி ஒரு விஷயம்தான் இந்த ராஜகாரிய முறை சரியா? இத இவர் வந்து என்ன செய்யறாரு, ஒளிச்சு விடுறாரு. கோல்ஃப்ரூக் இதை ஒளிச்சு விடுறாரு, இது தேவையில்ல. பாருங்க, இது இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா முரண்பாடு வரும், பிரச்சனை வரும். அதே போல இது அவங்களோட கோட்பாட்டுக்கு எதிரானது. இந்த பிரித்தானியர்கள் அவங்களோட நாட்டுல எந்த கோட்பாடின்படி ஆட்சி செய்யறாங்க, எந்த கருத்தியலின்படி, தாராளவாத கருத்தியல் படி ஆட்சி செய்யறாங்க. தாராளவாத கருத்தியல் என்ன, 3ஆம் யூனிட்ல பார்த்துட்டோம், 5ஆம் யூனிட்ல பார்த்துட்டோம் சரியா? இந்த கருத்தியல் படி அவங்க ஆட்சி செய்யறாங்க. அதுக்கு எதிரான ஒரு விஷயம்தான் இப்படி மக்களை கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறது. ஏன்னா மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. மக்களுக்கு சுதந்திரமா அது? நீங்க போவீங்களா நாளைக்கு குப்பல்றதுக்கு எல்லாரும் வாங்கண்ட போவீங்களா? போக மாட்டீங்க. அதே போல அப்ப இப்படியான ஒரு முறை இருக்கையும் இதை வந்து அவர் ஒழிச்சு விட்டாரு. அப்ப இது நல்ல ஒரு விஷயம் தானே, சமூக மாற்றத்துல இந்த ராஜகாரிய முறைங்கிறது இல்லாம போகுது. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அஹ், இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அஹ், இரண்டாவது பாருங்க, சாதி முறை வீழ்ச்சிக்கு உதவியது.
ஏன் சாதி முறை வீழ்ச்சிக்கு உதவியது? இப்ப இவங்க வாராங்க. இவங்க வந்து பொதுவாக இவங்க ஆட்சி செய்யும் போது நிறைய சீர்திருத்தத்தை உருவாக்கினாரு. சட்டசபை உருவாக்கினாரு. அதுல முஸ்லிம்கள் சிங்களாக்கள் அப்படிலாம் கொண்டு போய் வச்சாரு. அதே போல இன்னும் பல விஷயங்கள் இந்த கமரன் வந்து சமூகத்துல அந்த நீதி கொடுக்குற அதெல்லாம் இல்லாம ஆக்கினாரு. இப்படி பல விஷயங்கள் செஞ்சதால இலங்கையில காணப்பட்ட சாதி முறை கொஞ்சம் வீழ்ச்சி அடையுது. சாதி முறைன்னா என்ன? சாதி முறைன்னா உங்களுக்கு தெரியும். ஆஹ் கடவுள்ற தலையில இருந்து பிறந்தவங்க உயர் சாதி, கடவுள்ற கால்ல இருந்து பிறந்தவங்க தாழ்ந்த சாதி. இப்படி சில விஷயங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு வேலை. ஆக குறைஞ்ச சாதியில் இருக்கிறவங்க தான் இந்த குப்பல்றது, பாத்ரூம் கழுவுறது இந்த வேலையில செய்வாங்க. உயர்ந்த சாதியில் இருக்கிறவங்க அப்படி செய்வாங்க. இப்படி ஒரு முறை இலங்கையில இருந்துச்சு. இந்தியாவில் அதிகம் இலங்கையில இருந்துச்சு. யாழ்ப்பாணம் அப்படி போன்ற இடங்கள்ல அதிகமாக காணப்பட்டுச்சு. இதனால நிறைய மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. அப்படி இன்றைக்கு கூட அந்த தமிழ் மக்கள் அதை வெறுக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல அவங்க செஞ்சாலும் கூட இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அதை வெறுக்கிறாங்க. ஜஃப்னாவில் அது கொஞ்சம் பெருசா இல்லாம போயிட்டுது. அப்படி இந்த சாதி முறைங்கிறது ஒரு கெட்ட முறை இல்லாம போனதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது எது? இந்த கோல்ஃப்ரூக் சீர்திருத்தம் இல்லாம போனதுன்றது செல்லையில ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஒரு கொடிகட்டி பறந்த சாதி முறை ஒரு வீழ்ச்சி அடையுது. ஏன்? எல்லாரும் இன்னொருத்தன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு கீழே விரும்பிய விரும்பாமலோ இந்த உயர் சாதியும் தாழ்ந்த சாதியும் கட்டுப்பட வேண்டி வருது. அப்ப எல்லாம் சமனாக வேண்டி வருது. இப்படி காரணங்கள், அடுத்து சில தேர்தல் முறைகள், சில பதவி ஏற்புகள், இப்படியான காரணங்களால இந்த சாதி முறை வீழ்ச்சி அடையுது. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, ஆங்கில கல்வி முறை அறிமுகப்பட்டதன் விளைவாக கற்றாய்ந்த சமூகம் தோற்றம் பெற்றது. சமூக மாற்றம்னா என்ன? சமூக மாற்றம்னா என்ன பிள்ளைகள்? எங்களோட சமூகத்துல ஏற்படுற மாற்றங்கள். இப்போ எங்கட சமூகத்தை எடுங்க, நீங்க வாழ்ற ஊரை பாருங்க. அங்க சமூகத்துல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது? சும்மா யோசிச்சு பாருங்க. சமூகத்துல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சும்மா யோசிச்சு பாருங்க. ஆஹ் பார்த்தீங்கன்னா இப்ப இளைஞர்கள், இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சில விஷயங்கள் சமூகத்துல மாற்றம் ஏற்படும். போதைப் பொருள் அதிகரிச்சிருக்குது. இதே போல கொலைகள் அதிகரிக்குது. இதெல்லாம் ஒரு சமூகத்தில் ஏற்படுற மாற்றம். இதே போலதான் இந்த கோல்ஃப்ரூக் கமரண்ட சீர்திருத்தத்தோட சமூகத்துல நிறைய மாற்றம் ஏற்படுது. அதுல ஒரு மாற்றம் தான் ஒரு கற்றா இந்த சமூகம் தோற்றம் பெறுது. ஏன்னு சொல்லுங்க. இவர் வந்து என்ன செய்யறாருண்டா, நான் சிங்களத்தில் பேசினா சிங்களம் அவனுக்கு விளங்குது இல்ல, சிங்களம் பேசினா எனக்கு விளங்குது இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? ஒன்று நான் சிங்களம் படிக்கணும், அல்லது அவனை இங்கிலீஷ் படிக்க வைக்கணும். அவன் சிங்களம் படிப்பானா? படிக்க மாட்டான். எனவே இவன் அறிமுகப்படுத்துறான், இந்த நிர்வாகத்தை இலகுபடுத்துறதுக்கு எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கணும். அது கட்டாயமாக்குறான். இங்கிலீஷுக்கு ஒரு தனி அமைச்சரை போடுறான், தனித்துறையை போடுறான். போட்டு நிறைய இந்த கல்விக்கூடங்கள்ல இங்கிலீஷ் படிப்பிக்கப்படுது. இங்கிலீஷ் படிச்சாதான் உனக்கு வேலைன்னு சொல்றான். நீ இங்கிலீஷ் என்கிட்ட படிச்சா உனக்கு பெரிய பெரிய வேலையை தருவேன். எனவே மக்கள் எல்லாருமே அடிச்சு உழுந்து கொண்டு இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சு ஆஹ் வந்ததால ஒரு சமூகத்துல படிச்ச சமூகம் மட்டும் தோற்றம் பெறுது. இந்த சமூகம், இவங்க படிச்சாக்கள், இவங்க படிக்காத ஆக்கள், இப்படி ஒரு சமூகம் தோற்றம் பெறுது. இது நல்லமும் தான், ஒரு வகையில கெட்டது. ஆனா நல்லது இதை நம்ம சொல்லணும், சரியா? ஏன்னா இந்த ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சமூகம் இருக்க போய்த்தான் இவங்க என்ன செய்யறாங்க, இங்கிலீஷ்ல இருக்கிற அவங்களோட புத்தகங்களை வாசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை வாசிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எதிராகவே இவங்க போராடுறாங்க. நிறைய சீர்திருத்தங்கள் கேட்டாங்க. விலையும் கொண்டாங்க, சரியா? அப்படி ஒரு விஷயம் இதுல இருக்குது, சரியா? ஆஹ் அது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சமூக மாற்றம் தான் என்னன்னு சொன்னா பொருளாதாரத்துடன் கூடிய சந்தை ஒன்று தோற்றம் பெற்றது. தோற்றம் பெற்றதன் காரணமாக தேசிய பொருளாதார முதலாளித்துவ சமூகம் ஒன்று தோற்றம் பெற்றது. இது நாங்க பார்த்தோம். தாராண்மைவாதத்தில் நாங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த தாராண்மைவாதத்துல இந்த மார்க்சிசவாதம் பிரிஞ்சதுக்கு காரணமே என்ன? வர்க்க வேறுபாடு. வர்க்க வேறுபாடுனா என்ன? இந்த கால்மார்க்ஸ் சொன்னான். இவங்க என்ன சொல்றாங்க? தாராண்மைவாதிகள் ஒரு ஓட்டப்பட்டி இருக்குது, திறமை இருக்கிறவன் முன்னால ஓடுவான், திறமை இல்லாதவன் விழுந்து கிடப்பான், அதெல்லாம் நாங்க கணக்கெடுக்க கூடாது. இப்ப பாருங்க, ரெண்டு வர்க்கம் வருது. வெற்றி பெற்றவன், தோல்வி அடைந்தவன், நல்லா செயற்படுபவன், என்ன மோசமான முறையில் செயற்படுபவன். இதே போல தாராளவாதத்துல திறமை இருக்கிறவன் உழைச்சான், கடை போட்டான், பெரிய பெரிய பணக்காரனாயினான், திறமை இல்லாதவன் சுரண்டப்பட்டான். அப்ப ரெண்டு வர்க்கம் உருவானுச்சு. இதனாலதான் கால்மார்க்ஸ் கோவப்பட்டார், அவர் பிரிஞ்சுட்டு போனாரு. இப்ப அந்த தாராளவாதி தான் இலங்கையை ஆள்றான்னு சொன்னா அந்த கொள்கைக்கு ஏத்த மாதிரி தானே இலங்கையை உருவாக்குவான். அவன் அப்படித்தான் உருவாக்கினான். எனவே இலங்கையிலேயும் அது நடந்துச்சு. என்ன? பொருளாதார சந்தை ஒன்று தோற்றம் பெற்றதால பெரிய பெரிய முதலாளிகள் ஒரு சமூகத்துல ஒரு குழு தோற்றம் பெறுது. தொழிலாளிகள், ஏழைகள் அப்படின்ட்டு ஒரு குழு தோற்றம் பெறுது. அப்ப இது ஒரு என்ன? சமூக மாற்றம். அடுத்த சமூக மாற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா,
அடுத்த சமூக மாற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வாறான சரியா அடுத்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா சேவைகளில் சேவைகளில் ஆரம்ப சிங்க சமூகத்தினால் தாழ்த்தப்பட்ட குலத்தினரே ஈடுபட்டனர். இது வந்து நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு இதுக்குள்ள வர பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள போட்டாங்க. ஆஹ் இலங்கையில் சமத்துவ சமூகத்தை ஜனநாயக சமூகத்தை தோற்றம் பெறுவதற்கு தேவையான பின்புலம் சரி உங்களுக்கு உயர்மட்ட சமூக பேரரட்சி வந்து தோற்றம் பெற்றது. இதுல பாருங்க அடுத்த இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க. இது இலங்கையில் சமத்துவ சமூகத்தையும் ஜனநாயக சமூகம் ஒன்று தோற்றம் பெறுவதற்கு தேவையான பின்புலத்தை வழங்கியது. குழுவாதத்திற்கு பதிலாக தனியார்வாதம் ஆஹ் தலை தோங்கியது. சமூகத்தில் உயர் சமூக அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு சமூக சேவையில் ஈடுபட்டு கல்வி கலாச்சார சமூக தளத்தில் விருத்தியை ஏற்படுத்தினர். கொஞ்சம் இருங்க, இது வந்து பாயிண்ட்ஸை மாறி போட்டிக்கிறாங்க. இதுல பாருங்க ஆஹ் இதுல பாருங்க இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதாவது இந்த விவசாயம் இருக்கு தானே விவசாயத்தை இவங்க பெருசா ஒழிச்சு இவங்க இந்த பெருந்தோட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. பெருந்தோட்டத்தை அறிமுகப்படுத்துற உடனே அதுலதான் இலங்கையில் இருக்கிற நிறைய முதலாளிகள் அந்த பெருந்தோட்டங்கள் செஞ்சுதான் பெரிய பெரிய பணக்காரன் ஆகுறாங்க. ஏழை சமூகமும் உருவாகுது சரியா. அடுத்த பாயிண்ட் பாருங்க இவ்வாறான சேவைகளில் ஆரம்பகால சிங்கள சமூக தாழ்த்தப்பட்ட குலத்தினர் சொல்றாங்க. இது ஏதோ மாறி போடுபட்டி ஏன்னா இவ்வாறான சேவை அவ மேலுக்கு அது ஒன்றும் இல்லை மேலுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்ப இது ஏதோ என்ன செஞ்சிட்டாங்க மாறி போட்டுட்டாங்க. இப்ப நாங்க அதை பார்ப்போம். அடுத்தது பாருங்க இதனால் சமூக குழுக்களுக்கிடையே உயர்மட்ட சமூக பிரச்சனை தோற்றம் பெற்றது. எதனால் உயர்மட்ட சமூக பேர்ச்சி ஒன்று ஏற்றப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன் இந்த தொழிலாளிகள் இப்படி தொழிலாளிகள் எல்லாம் உருவானத்தால ஓகே ஓகே இது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வர்த்தக தொழிலாளர் சேவரிக்கு தானே இதுல யாரு ஈடுபட்டிக்கிறாங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல சிங்கள சமூகத்தினால் தாழ்த்தப்பட்ட குலத்தினரை ஈடுபட்டிக்கிறாங்க. என்ன நடந்தீங்கன்னா இவன் வந்து இந்த பிரித்தானியா வந்து நீ நினைச்சா யாருனால பிசினஸ் பண்ணி சொன்ன உடனே சிங்களத்துல தாழ்த்தப்பட்டவங்க இருந்திருப்பாங்க தானே அங்கே சார்ந்து இருந்தீங்க தானே இவங்க பார்த்தாங்க இதுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. சரி நம்மளும் பிசினஸ் பண்ணி பார்ப்போமே கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சு தோட்டத்தை வாங்கி செஞ்சாங்க. இவங்க திறமைய செஞ்சதால இவங்க பணக்காரன் ஆயிட்டாங்க. பாருங்க ஒரு சமூகத்துல தாழ்ந்து கிடந்தவங்க சும்மா இருந்த மாதிரி இவன் செஞ்ச வேலையால பணக்காரன் ஆயிட்டாங்க. ஆயினுடன் என்ன நடக்குதுன்னா சமூகத்துல உயர்மட்ட சமூக பேர்ச்சி ஒன்று தோற்றம் பெறுது. அதாவது இதுதான் உயர்மட்ட சமூக பேர்ச்சி ஒன்று தோற்றம் பெறுதுன்னு சொன்னா ஒரு சமூகத்துல ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுது. உயர்மட்ட சமூக பெயர்ச்சி அந்த சமூகம் கொஞ்சம் உயருது ஒரு உயர் மட்டத்துக்கு போகுது. என்ன காரணம் இப்படி பிசினஸ் பண்ணி பணக்காரனா என்ன நடக்கும் இப்ப அமெரிக்காவுல எவ்வளவு பணக்காரன் இருக்கான் அப்ப அந்த நாடு முன்னேறி இருக்குது. எந்த அளவுக்கு நிறைய பணக்காரங்கள் இருக்கிறாங்களோ அந்த நாடு கொஞ்சம் என்ன செய்யும் வள ரீதியாக இந்த சடப்பொருள் ரீதியாக கட்டடங்கள் அப்படி இப்படி முன்னேறும். இப்படி சமூகம் முன்னேற ஆரம்பிக்குது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் சமத்துவ சமூகத்தையும் ஜனநாயக சமூகம் ஒன்று தோற்றம் பெறுவதற்கு தேவையான பின்புலத்தை நகர்த்தியது. இந்த கோல்ஃபுல்கம் இது வந்ததால இலங்கையில சமத்துவ ஒரு சமூகம் ஏற்பட்டுச்சு. நான் பார்த்தனே இந்த பார்த்தமே சாதி முறை வீழ்ச்சிக்கு வந்துச்சு. சாதி முறை வீழ்ச்சிக்கு வந்து என்ன நடக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சமத்துவம் ஒன்று வரும். அதே போல இவங்க பொதுவா ஆட்சி செய்யறதால சிங்களவர்கள் முஸ்லீம்கள் தமிழர்கள் இவங்க எல்லாரும் சமனா தான் பார்ப்பாங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு சமத்துவம் வரும். அடுத்தது இந்த ஆட்சி செஞ்சவன் யாரு ஒரு தாராளவாத கொள்கை உள்ளவன். தாராளவாத கொள்கையோட கருத்து என்ன எல்லாருக்கும் சமத்துவம். அப்ப அவன் எல்லாருக்கும் சமத்துவமா தான் நிறைய சட்டங்களை ஏற்றினான். எனவே எங்கட இலங்கை சமூகத்துல ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்குறதுக்கும் ஜனநாயக சமூகம் தோற்றம் பெறுவதற்கும் காரணமா இருந்துச்சு. ஜனநாயக சமூகம் என்ன மக்களை மக்கள் ஆள்றது ஜனநாயக சமூகம். மக்களை இப்ப நான் இருக்கிறேன் என் குடும்பம் இருக்குது எந்த இப்ப எந்த சமூகம் இருக்குது எந்த சமூகத்தை நான் எந்த சமூகத்துல இருந்து ஒருத்தனை தெரிவு செஞ்சு நீ எந்த சமூகத்தை ஆட்சி செய் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப எந்த சமூகத்தை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனால ஆட்சி செய்யறது இதுதான் மக்கள் ஆட்சி ஜனநாயகம். இப்படி இலங்கையில இருக்கித்தானே இப்ப அனுரகுமார் யாரு அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா நாங்க தானே அவரை தெரிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறோம். அப்ப மக்களாட்சி நடக்குது. இதுக்கு தோன்றுவதற்கு ஒரு பின்புலத்தை எது நகர்த்தியது இந்த இளங்கட இந்த யாப்புகள் தான் அதுக்கு ஒரு காரணமாகவும் அமைந்தது சரியா. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்தில்
ஆஹ் உயர் சமூக அந்தஸ்தை பெற்றுக்கொண்டதும் சமூக சேவையில் ஈடுபட்டு கல்வி, கலாச்சார, சமூக தளத்தில் விருத்தியை ஏற்படுத்தினர். யோசிச்சு பாருங்க. இப்ப எங்களோட சமூகம் இருக்குது. நிறைய பணக்காரர்கள் வந்துட்டாங்க. நிறைய கல்வி கற்றார்கள் வந்துட்டாங்க. இந்த விஷயத்தால இப்ப சமூகத்துல என்ன நடக்கும்? சமூகம் கல்வி கலாச்சார சமூகத்துல முன்னேறும். இப்ப அவன் படிச்சுட்டான். படிச்சவன் என்ன செய்வான்? ஸ்கூலை கட்டுவான். பாருங்க, ஜாமியன் அலிமியா கேள்விப்பட்டிருப்பீங்க, வேறு வழியில இருக்குது. எவ்வளவு பிரயோசனம். யாரு கட்டினது? நலீம் ஹாஜியார். அவர் யாரு? பெரிய பிசினஸ்மேன். ஜெம் பிசினஸ்மேன். அவர் இலங்கை அரசாங்கத்தை கடன் கொடுத்தாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜாமியன் அலிமியா உருவாக்குறாரு. அப்போ ஒரு சமூகத்துல ஒரு பணக்காரன் வந்துட்டா சமூகம் முன்னேறும் பல விஷயங்கள்ல. அதனாலதான் பாருங்க, இப்படி எங்க சமூகத்துல இந்த இந்த கோல்ஃப்ரூக் கமரனால படிச்சவன் வந்தான். அதே போல பணக்காரன் வந்தான். எனவே கல்வி கலாச்சார சமூக தளங்கள்ல இந்த கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு, விருத்தி ஒன்று ஏற்பட்டுச்சு. அடுத்த விஷயம், குழுவாதத்திற்கு பதிலாக தனியார் வாதம் தலை தோங்கியது. அப்படின்னா என்ன? சரி, தாராளவாத கருத்தியலை நீங்க விளங்கிக் கொள்ளணும். தாராளவாத கருத்தியல்ல குழுவாதத்துக்கு இடம் இருக்குதா, தனியார் வாதத்துக்கு இடம் இருக்குதா? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? தாராளவாத கருத்தியல் ஒரு சமூகத்துக்கு முன்னுரிமை வழங்குதா, தனிநபருக்கு முன்னுரிமை வழங்குதா? 5ஆம் யூனிட் படிச்சாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? 3ஆவது யூனிட் படிச்சாக்கள் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. 2ஆவது யூனிட் படிச்சாக்கள் இருக்கிறீங்களா? அதுல அரசியல் கருத்தியல் படிச்சிருப்பீங்க. 3 யூனிட் படிச்சாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்க, மைக் ஓன் பண்ணி சொல்லணும். தாராண்மைவாத கருத்தியல் தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா, குழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? தனிநபர். வெரி குட், மாஷா அல்லாஹ். தனிநபருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. சரியா? ஏன்? ஓட்டப்பட்டில யாருக்கு திறமை இருக்குதோ அவன் வெற்றியலும் அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த கருத்தியலின் படி இவன் இலங்கையை சீர்திருத்தம் பண்ணும்போது இலங்கையில என்ன நடக்கும்? குழுவாதத்துக்கு பதிலாக தனியார் வாதம் தலை தோங்கும். தனியார் என்ன செய்வாங்க? தனியார் தனியார் வாதம் தலை தோங்கும். அடுத்த விஷயம், இந்திய தமிழ் என்ற ஒரு பிரிவு தோற்றம் பெற்றது. இந்திய தமிழ் என்ற ஒரு பிரிவு தோற்றம் பெற்றது. ஏன்? இவங்க தமிழாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பதவிகள் கொடுத்தாங்க. அதுல பிரிச்சாங்க இந்திய தமிழ். இவங்க இருக்காங்க தானே இந்த பிரித்தானியர்கள். இவன் ஒரு தந்திரம் இருக்குது. அதுதான் பிரித்தாளும் தந்திரம். என்ன செய்வான் அப்படின்னா, இப்ப இலங்கையை மொத்தம் ஆட்சி செய்யும் போது இவனை எல்லாரும் ஒத்துமையா வைக்க கூடாது. வச்சா நமக்கு ஆபத்து. ஒரு நாள் அடிச்சு போட்டுருவான். எனவே இவன் செய்யற முதலாவது வேலை, அந்த சீர்திருத்தம் இந்த சீர்திருத்தம் பேர்ல பிரிப்பான். இலங்கை நாட்டு மக்களை பிரிவை பிரிவை உண்டாக்கி வைப்பான். இன்றைக்கு பாருங்க, இஸ்லாமிய உலகத்தை பாருங்க. ஏன் இந்த உலகத்தில் 54 நாடுகள் முஸ்லிம்களோட கையில் இருக்குது. நினைச்சா உலகத்தையே ஆட்சி செய்ய இயலும். அமெரிக்காவை தன்னை கட்டுப்பாட்டுகளை வைக்க இயலும். இஸ்ரேலை வைக்கணும், எல்லாத்தையும் வைக்க இயலும். ஆனா நடக்காது. ஏன்? அவங்களுக்குள்ள பிரிஞ்சு இருக்கிறாங்க. இதான் அவங்களோட புத்தி. என்ன செய்வாங்கடா, ஒண்டா எரிய விட மாட்டாங்க. பல இந்த ஏமாற்று வேலையை பண்ணி அந்தந்த துரோகத்தை பண்ணி பிரிச்சு பிரிச்சு வைப்பாங்க. அப்ப அப்படிதான் இவனுங்களை இலங்கைக்கு வந்த டைம்ல பிரிக்கிறாங்க. இந்திய தமிழ், இலங்கை தமிழ், இப்படி ஒரு பிரிச்சு என்ன பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்க 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 இலங்கையில இந்திய தமிழ்ங்கிற ஒரு பெரிய தோற்றம் பெறுது. ஒரு சமூகத்துல இவங்க இந்திய தமிழர்கள் அப்படின்னு ஒரு ஆரம்பத்துல மச்சான் மாமனா உண்டா இருந்திப்பாங்க. எல்லாருமே உண்டா இருந்தீங்க. ஆனா இந்திய தமிழர்கள், இவங்களாம் இந்திய தமிழர்கள் அப்படின்ற ஒரு தோற்றம் என்ன செய்யுது? ஒரு குழு தோற்றம் பெறுது. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் ஆஹ் இந்த கமரண்ட ஒரு இதுதான் எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு நீதிமுறை உருவாக்குறாரு. ஆரம்பத்துல ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல பஞ்சாயத்து அப்படி இப்படி நிறைய முறை இருந்துச்சு. இவர் அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரே நீதிமன்றம், யாருக்கு நீதி வேணும்னாலும் இங்கதான் வரணும் அப்படின்ட்டு ஒரு உயர் நீதிமன்றம், அது கீழே சில நீதிமன்றங்கள் இப்படிலாம் வைக்கிறாரு. அப்ப ஒரு பொதுவாக ஒரு சுயாதீனமான நல்ல ஒரு நீதித்துறை சமூகத்துல ஏற்படுது. நிறைய பிரச்சனை இருக்குது, அதை பொறுத்து பார்ப்போம். அதே போல இலங்கையில் சிவில் சமூகம் தோற்றம் பெறுகிறது. இதுக்கு உங்களுக்கு சிவில் சமூகம்னா தெரிஞ்சுக்கணும். நாங்க முந்தி பார்த்துட்டோம், தெரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். சும்மா ஷோர்ட்டா சொல்றேன். சிவில் சமூகம் என்ன? நீங்க ரோட்ல போறீங்க, குப்பை கிடக்குது. ஆ அப்ப உங்க ஃப்ரெண்டு கோல் அடிக்கிறீங்க, வா இப்படி குப்பை ஒன்று இருக்குது இருக்குது. நம்ம அரசாங்கத்தை எல்லாம் சொல்லி நிக்க தேவையில்ல, குடும்பத்தை எல்லாம் சொல்லி நிக்க தேவையில்ல, யார்ட்டையும் சொல்ல தேவையில்ல, நீ வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் 2 3 பேரை கூப்பிட்டு நீங்க அதை சுத்தம் பண்றீங்க. அப்ப நீங்க ஒரு சிவில் சமூகம். அரசாங்கத்தை எதிர்பார்க்கல, குடும்பத்தை எதிர்பார்க்கல, ஒரு வர்த்தகர்கள் எதிர்பார்க்கல. அதுக்கு வெளியில இருந்து, அரசுக்கு வெளியில இருந்து சமூக நலன்களை நீங்க செய்றீங்க, பொது நலன்களை செய்றீங்கன்னா அது சிவில் சமூகம். இப்படி ஒரு சிவில் சமூகம் இலங்கையில் ஏற்படுது. நிறைய பேர் ஏற்பட்டு அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் இவங்க இந்த யாப்பாக அமையுது. சரியா? சமூக மாற்றம் விளங்கிட்டா? சொல்லுங்க. சமூக மாற்றம் விளங்கிட்டா?
சமூக மாற்றங்கள் விளங்கிட்டா? ஓகே. நாங்க அடுத்து பார்க்க போற ஒரு விஷயம்தான். ஓகே, அடுத்து பார்க்க போற ஒரு விஷயம்தான் பொருளாதார மாற்றங்கள். இந்த கோல்ஃபுருக்கும் கமரனும் வந்து இந்த இலங்கையில நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. அதுல பொருளாதாரத்திலையும் நிறைய மாற்றங்கள் இலங்கையில் ஏற்பட்டுச்சு. முதலாவது என்ன? இராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. இதனால சுதந்திர ஊழிய சந்தை ஒன்று உருவாகியதோடு இலங்கை பொருளாதாரம் மானிய முறையிலிருந்து வர்த்தக முறைக்கு மாற்றமடைய காரணமாக இருந்தது. சரியா? அப்படின்னா என்னண்டா, ஆஹ் வெ- இலங்கைக்கு இவங்க வந்து என்ன செய்றாங்க? எப்படியாவது பணத்தை அதிகப்படுத்தணும், சல்லி அதிகப்படுத்தணும், நம்மளோட செலவை குறைக்கணும். அப்ப இலங்கையை ஒரு பணக்கார ஒரு நாடாக மாத்தணும். அப்ப என்ன நடக்கணும்? அங்க இருக்கிறவன் எல்லாருமே பிசினஸ் செய்ய நாங்க திறந்து விட்டோம் அப்படின்னா, இப்ப உதாரணமா உங்களோட குடும்பம் இருக்குது. சரியா? நீங்க வாழ்ற குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துல இப்ப யார் உழைச்சி கொண்டிருக்கிறாங்க? உங்களோட அப்பா வாப்பா உம்மா உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க சொல்றோம், நீங்க யாருமே படிக்க தேவையில்ல. நீங்க யாருமே படிக்க தேவையில்ல. பிசினஸ் பண்ணியலும், நீங்க யாருமே படிக்க தேவையில்ல. பிசினஸ் பண்ணியலும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நானே ஜொப் தந்து, சரியா, நீங்க படிக்கிற இடத்துக்கு ஜொப் எடுக்க தானே சிலவங்க, ஆனா அதுக்கு படிக்க கூடாது. இப்படி ஒரு ஜொப்பெல்லாம் தந்து எல்லாம் செஞ்சு உங்களை விட்டம் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்துல எல்லாம் உழைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பணம் வரும். நீங்க சுதந்திரமா உழைக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நிறைய உங்களுக்கு பணம் வரும். அப்ப அதுக்கு முன்னுக்கு நீங்க காசு இல்லாம சில டைம்ல பொருட்கள் தேவைப்பட பக்கத்து வீட்டுல வாங்கியிருப்பீங்க. படிக்கிறதுக்கு காசு கடன் வாங்கியிருப்பீங்க. இப்ப நீங்க எல்லாரும் உழைக்கிறதால அது பெருசா தேவைப்படாது. இதே போல இவனுகள் வந்து இந்த பிரித்தானியர்கள் வந்து இலங்கைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இலங்கைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ராஜகாரிய முறை, கட்டாய ராஜகாரிய முறை, அது இதெல்லாம் ஒழிச்சிட்டு சந்தையை திறந்து விட்டாங்க. உங்கள்ட்ட பணம் இருக்குதா? ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குதா? நீங்க யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல. ஒரு கடையை போடையிலும், என்ன ஒரு சில்லறை கடையை போடையிலும், அல்லது ஒரு பெரிய கம்பெனியை போடையிலும், போட்டு அதுக்கான பொருட்களை நீங்களே உற்பத்தி பண்ணையிலும், பண்ணி மக்களுக்கு விற்கலும். இதனால உங்களுக்கு லாபம் கிடைச்சா நீங்க பெரிய பெரிய பணக்காரனா மாறையிலும். இப்படி சந்தையை அப்படி சுதந்திரமாக்கி விட்டான். சுதந்திரம், நீ யாருனானே பிசினஸ் பண்ணு. இப்படி நடந்ததால எல்லாரும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி நடந்த என்ன செய்யும்? இலங்கட பொருளாதாரம் மானிய முறை அப்படிங்கிற ஒரு பொருளாதாரத்திலிருந்து வர்த்தக முறைக்கு மாற்றம் பெறுது. சரியா? வர்த்தகம் பண்ணணும், நான் உங்களுக்கு வர்த்தகம் பண்ணணும், நீ எனக்கு வர்த்தகம் பண்ணணுங்கிற ஒரு முறைக்கு மாற்றம் பெறுது. இதுல பாருங்க, இலங்கட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேனே, மானிய முறைனா என்ன? யாருக்கு தெரியும்? மானிய முறை அப்படின்னா யாருக்காவது? சரியா? மானிய முறைனா என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மானியம் என்ன தெரிஞ்சிருக்கணுமே. ஒரு அரசு, சரியா, ஒரு அரசு இருக்குது, அல்லது பிற நிறுவனங்கள், அரசு இலங்கை அரசோ இந்திய அரசோ அல்லது வேற நிறுவனங்கள் மக்களுக்கு செலவுகளில், மக்களுக்கு செய்யற செலவுகள்ல சுமையை குறைக்கிறதுக்கு சுமையை குறைக்கிறதுக்கு வழங்குற நிதி. சரியா? நிதி உதவி வழங்கும் ஒரு பொருளாதார கொள்கையாகும். அப்படின்னா மானியம் கொடுப்பாங்க. ஒரு பொருள் அல்லது ஒரு சேவையின் உண்மையான மதிப்பை மக்கள் முழுமையாக செலுத்தாம ஒரு பகுதியை அரசு ஏற்கும். சரியா? இப்ப உதாரணமா உங்களோட விவசாயத்துக்கு நீங்க பசலை வாங்கணும். ஒரு பசலை பேக்க 5000 ரூபாய் அப்படின்னா அரசாங்கம் செல்லு, உனக்கு கஷ்டம் தானே, நீ ஒரு 2500 ரூபாய் கட்டு, நான் அரசாங்கம் 2500 ரூபாய் கட்டுறேன், உனக்கு நான் அதை தாரேன், இப்படி சொல்லும். இது மானிய முறை. இதனால மக்கள் நிறைய பயன்படுறாங்க உண்மையிலே. ஆனா இவங்க வந்து இதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் தேவையில்ல அரசு. இவங்க இதுக்கு உங்களுக்கு விளங்கியிருக்க தாராளவாத கோட்பாடு. அவங்களோட தாராளவாத கோட்பாடை கொஞ்சம் பாருங்க. அதுல இதெல்லாம் இல்ல. அரசு இப்படிலாம் தூக்கி விடாது. அது இந்த சோசியலிஸ்ட் கருத்து, சமூக ஜனநாயகவாத கருத்து. தாராளவாதத்துல அந்த கதையெல்லாம் இல்ல. அவ சரியா? தாராளவாதம் இந்த தலையீடு அரசுன்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உழைக்கிறோம், உழைச்சிட்டு போ, உனக்கு ஏழாட்டி நீ இரு, உனக்கு நான் அரசாங்கம் பாதி காசெல்லாம் தர மாட்டுச்சு. இப்படித்தான் ஆரம்பத்துல அவனோட கொள்கை இருந்துச்சு. எனவே இதில் இந்த மானிய முறை இலங்கைக்கு வந்து விட்டு வைப்பானா? அவன் தானே ஆட்சி செய்றான். மானிய முறை இல்லாம ஆக்கி விட்டான், ராஜகாரிய முறை இல்லாம ஆக்கி விட்டான். இதனால அது இல்லாமலாய் சுதந்திரமா சந்தை திறக்கப்பட்டுச்சு. நினைச்சவன்ல வியாபாரம் செஞ்சான். இதனால வர்த்தக முறை கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சுச்சு. இது உண்மையை நல்லமும் தான். ஆனா சில பாதிப்பு, ஏழை மக்களுக்கு சில பாதிப்புகளும் இருக்குது. சரி, அடுத்ததை பாருங்க. அடுத்ததை பாருங்க. ஆஹ் கட்டற்ற வர்த்தக முறை அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா என்ன? கட்டற்ற வர்த்தக முறைனா கட்டுப்பாடு இல்லாத வர்த்தக முறை.
ஒரு கட்டுப்பாடு இல்லை. நீ வந்து இவ்வளவு தான் பிசினஸ் பண்ணணும், நீ வந்து பிசினஸ் பண்ண இந்த காசு எனக்கு தரணும், இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு இல்லாத ஒரு வர்த்தக முறை. யாரும் எப்படியும் வர்த்தகம் பண்ணலும். உங்கள்ட்ட காசு இருக்குதா, நாளைக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? இதான் கட்டற்ற வர்த்தக முறை அறிமுகம் செய்யப்பட்டது. அதே போல பெருந்தோட்ட துறை ஊக்குவிப்பு செய்யப்பட்டது. இது உங்களுக்கு தெரியும். விவசாயம் தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆனா இவனுக்கு அது தெரியுமா? பிரித்தானியாவுக்கு அது தெரியா. அப்ப இவன் யோசிக்கிறான், விவசாயத்தை விட பெருந்தோட்டத்தில் நல்லா உழைக்கலும். எனவே அதை ஊக்குவிக்கிறான், மோட்டிவேஷன் பண்றான். அதுக்கு நல்ல இது கொடுக்குறான். அப்ப இலங்கையில நிறைய பெருந்தோட்டங்கள் உருவாகுது. சரியா? ரப்பர், தேயிலை, அப்படி இப்படி பெருந்தோட்டங்கள்லாம் உருவாகி அப்படி உருவாக்கப்படுகிறது. சரியா? அதே போல வரிமுறை சீரமைப்பு செய்யப்பட்டது. இவங்க வந்து சில தேவையில்லாத வரிகளை நிப்பாட்டுறாங்க, சில புது வரிகளை கொண்டு வராங்க. இப்படி வரிமுறையில ஒரு சீரமைப்பு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இவங்க நிறைய விஷயத்து வரி அறவிட்டாங்க. வரி அறவிட்டாங்க. ஆஹ் இன்னும் வந்து ஏற்றுமதி தீர்வை குறைப்பு. ஏற்றுமதி செய்யறேன்னு சொன்னா அதுக்கு சில காசு எல்லாம் வாங்குறது குறைச்சாங்க. அப்படி விஷயம் செஞ்சாங்க. நிலம் நிலம் தொடர்பான தனியார் உரிமை. இப்ப பாருங்க, இப்ப உங்களோட வாப்பாக்கு வந்து அப்பாக்கு நிலம் இருக்கும். அதுக்கு யாரு உரிமை? உங்களோட அப்பா தான் உரிமை. அப்ப இப்படி நிலம் தொடர்பு தனியார் உரிமையை கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க நிலம் வாங்கிடும், உங்களோட பேர்ல வச்சு கொள்ளலும். இப்படியான விஷயங்கள் வந்துச்சு. அதே போல தேயிலை, ரப்பர், தென்னை போன்ற வர்த்தக பயிர்களுக்கு நிலச்சந்தை ஒன்றை உருவாக்கினாங்க. அப்படின்னா என்ன? பெரிய பிசினஸ் நடந்துச்சு இந்த தேயிலை, ரப்பர், தென்னையை வச்சு. இதெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணாங்க. இதை வச்சு உற்பத்தி செஞ்சாங்க. நிறைய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க, அங்கிருந்து இறக்குமதி செஞ்சாங்க. இதனால நிறைய பொருளாதாரம்லாம் வந்துச்சு. அப்ப இப்படி ஒரு இந்த பொருட்களை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் ஒன்றை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அந்த காலத்துல. அதே போல பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த வர்த்தக பெருந்தோட்டத்துக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினாங்க. அப்படின்னா என்ன? இப்ப பாருங்க, கண்டியில தேயிலை இருக்குது. கண்டியில தேயிலை இருக்குது. இதை நான் கிழக்குக்கு கொண்டு போகணும். அப்ப எப்படி கொண்டு போகணும்? பிரித்தானியா யோசிச்சான், இதுக்கு நாங்க ரெயின் ரோட போடுவோம். அப்ப அவன் அவன் நலனுக்காக ரெயின் ரோட போடுறான். ரெயின் ஒன்ன கொண்டு வரான். அதுல ஏத்திட்டு போறான் வாரான். அப்ப இவன்கிட்ட செஞ்ச ஒரு வேலையால நமக்கு நல்லதா போயிடுச்சு, நமக்கு ரெயின் வந்துச்சு. இப்ப அவன் அப்படி ஒன்று இல்லாட்டி ரெயினே இருந்திருக்காது. அப்ப இப்படி உட்கட்டமை வசதி நிறைய ஏற்படுத்தப்பட்டுச்சு. நிறைய ரோடு போட்டான். ரோடு இல்லாம கொண்டு போக இயலாது, கொண்டு வர இயலாது. ரோடு போட்டான், புகையிரத்தை உருவாக்கினான், பூங்காக்களை நிர்மாணிச்சான். அப்ப இப்படி ஏற்படுறதுக்கு காரணமாகவும் இந்த கோல்ஃப்ரூட் கம்பெனி அமைஞ்சிருக்குது. இது ஒரு பொருளாதார மாற்றமாக நாங்க சொல்ல இயலும். சரியா? அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய பாரிய விவசாய பொருளாதாரத்துடன் கூடிய சந்தை ஒன்று. அப்படின்னா என்ன? சந்தையில தேயிலை விற்கப்பட்டுச்சு, ரப்பர் விற்கப்பட்டுச்சு. இப்படி பெரிய ஒரு விவசாய பொருளாதாரத்தினுடைய சந்தை ஒன்று வந்துச்சு. சரியா? அடுத்து திறந்த தொழில் சந்தை. அப்படின்னு உங்களுக்கு தெரியும், தாராளவாத கோட்பாடு ஒரு கருத்து. ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள், பொருளாதார முறைமை வளர்ந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன? இப்ப இன்றைக்கு பாருங்க, தேயிலைய ஏற்றுமதி செய்யறாங்க. முந்தைய காலத்துல இளங்கட முந்தைய காலத்துல இளங்கட தேயிலைன்னு சொன்னா அவ்வளவு பவர். இளங்கட தேயிலைக்கு அவ்வளவு பவர். ஆனா இப்ப வந்து அது மவுஸ் குறைஞ்சிச்சு. என்ன நிறைய கலக்குறாங்க, அப்படி செய்றாங்க, இப்படி செய்றாங்க. இப்ப வேற வேற நாடுகள தேயிலை தான் கொல்ட்டி இறக்குது. இப்ப பாருங்க, பாகிஸ்தான்ல இருந்து பாஸ்மதி அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்க இருந்து எடுக்கிறோம்? பாகிஸ்தான்ல இருந்து எடுக்கிறோம். பாஸ்மதி அரிசி, அப்படியான அரிசிகளை நாங்க எடுக்கிறோம். சரியா? இப்படி இந்த ஏற்றுமதி இறக்குமதி இப்ப நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளத்தை எது விட்டுச்சு? இந்த கோல்ட்ரூ கமரம் தான் அதுக்கு அடித்தளத்தை விட்டது. அதே போல திறந்த சந்தை, சிறந்த தொழில் சந்தை, யாருமே பிசினஸ் பண்ணியலும். நம்ம இந்த விஷயங்களை பாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் மேல அந்த அண்ணா படிச்சு தந்து நல்லா விளங்கி இருந்தா இதெல்லாம் டக்குன்னு விளங்கும். ஏண்டா அவர் அதுல படிச்சு தந்துட்டாரு. சரியா? இது ஓகே. நாங்க இப்ப கிளாஸ் முடிக்க போறோம். எனவே கிளாஸ் முடிக்க போறோம். அரசியல் மாற்றங்களை டக்குன்னு பார்த்துட்டு கிளாஸ் டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், முடிச்சு விடுவோம். அவர் வாரன்னு சொன்னாரு அந்த அண்ணா, கொஞ்சம் அவர் வரல, டைம் இல்லை போல. நாங்க பார்ப்போம், பிரச்சனை இல்லை. அரசியல் மாற்றம், அரசியல் மாற்றம். சரி, எனக்கு யாருக்காவது சொல்ல இயலுமா? யாருக்காவது சொல்ல இயலுமா? இலங்கை அரசியலமைப்பு ஆட்சிக்கு உட்படுத்தியது அப்படின்னா என்ன? யாருக்காவது சொல்ல இயலுமா? இலங்கையை அரசியலமைப்பு சார் ஆட்சிக்கு உட்படுத்தியது ஒரு அரசியல் மாற்றமா சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இலங்கைக்கு தானே இந்த இலங்கைய ஒரு அரசியலமைப்பு சார் ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்களாம். அரசியலமைப்பு சார் ஆட்சிக்குள்ளுக்கு இலங்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க நான் 4ஆம் யூனிட்ல படிச்சுப்பீங்க, அரசியலமைப்புன்னா என்ன, அது ஏன் தேவை.
பாருங்க நாங்க 3வது யூனிட்ல படிச்சோம். இதுக்கு தான் சொல்றேன் அந்த ஆரம்ப 5 யூனிட் நல்லா படிக்கணும்னு சொல்லி. 3வது யூனிட்ட பாருங்க, அதுல படிச்சிருப்போம். இந்த சர்வாதிகார ஆட்சியில பிரான்ஸ்ல எல்லாம் மக்கள் சரியா கஷ்டப்படுறாங்க. இவனு நம்மள கொடுங்கோல் படுத்துறாங்க. உழைக்க விடுறான் இல்ல, சாப்பிட விடுறான் இல்ல. இதனால என்ன செய்யறாங்க மக்கள்? அது கதையும் சொல்லியிருந்தேன் நாங்களுக்கும். மக்கள் என்ன செய்யறாங்க? அவனை அடிச்சு விரசிட்டு புரட்சி செஞ்சு இவங்க ஒருத்தனை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு யோசிக்கிறாங்க, இவனும் பழைய ஆள போல இருந்தா, இவனும் நமக்கு அநியாயம் செஞ்சா, சர்வாதிகாரமா நடந்தா, இப்ப நம்ம யார்கிட்ட போறது? எனவே இவனை கட்டுப்படுத்தணும், இவனை கட்டி போடணும். கட்டி போறது கவுறு தேடுறாங்க. கயிறு என்ன கயிறு? அதுதான் அரசியலமைப்பு, சட்டம். இப்படி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதனால கட்டி போடுறாங்க. இப்ப அவரு அந்த எல்லைக்குள்ள நின்றுதான் அவரை வேலையை பார்க்கலாம். நாங்க மாடு வாங்கிட்டு வருவோம், அதை மரத்துல கட்டி போடுவோம். கட்டி போட்டு அந்த எல்லைக்குள்ளதான் அவர் நிக்க இயலும். யாப்புங்கிறது அதுதான். யாப்போ நாங்க போட்டுட்டோம்னு சொன்னா அதுக்குள்ள நின்றுதான் எல்லா வேலையும் பண்ணிடும். இப்ப இலங்கைய இந்த அரசியலமைப்பு சார் ஆட்சி அரசியலமைப்பு மூலம் கட்டி போடுறாங்க. இப்படி கட்டி போட்டு என்ன நடக்கும்? இப்படி கட்டி போட்டோம்னு சொன்னா இலங்கை நினைச்ச மாதிரி ஆட்சி செய்ய இயலாது, சர்வாதிகாரம் இருக்காது. அதே போல அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்ய இயலாது. அப்ப இந்த ஒரு வேலை எங்க நடக்குது? இந்த கோல்ஃப்ரூக் கமரில் நடக்குது பாருங்க. கோல்ஃப்ரூக் கமர சீர்திருத்தம், இது ஒரு யாப்பு. யாப்புல இந்த சீர்திருத்தம். அப்ப இந்த யாப்புக்குள்ளதான் இங்க தேசாதிபதி கொஞ்சம் மாறாரு. சரியா? அதுக்கு முன்னால் அவரு நினைச்சா உங்களை, நீங்க இப்ப ரோட்ல போறீங்க, நினைச்சா அவங்கள ஜெயில தூக்கி போடலும், நினைச்சா அவங்க நாடு கடத்திடும். இப்படி அதிகாரம் இருந்துச்சு. ஆனா இவங்க குறைக்கிறாங்க. அதெல்லாம் குறைச்சி அவரையும் அரசியலமைப்புகளை கொண்டு வராங்க. அதே போல இந்த மொத்த நாட்டையும் அதுல ஆட்சியாளர்களை அரசியல் அமைப்பு கீழே கொண்டு வராங்க. எனவே அதுக்குள்ள இருந்தா இவங்க செயற்படணும். இது பிற்காலத்துல எங்களுக்கு யாப்பு முறையான வாரது காரணமா இருந்துச்சு. சரியா? சரி, அடுத்து கொஞ்சம் டக்குன்னு பாருங்க. ஒரு வன்மி தான் இருக்குது. இலங்கையில இரட்டை நிர்வாகம் ஒரு ஒழிக்கப்பட்டது அப்படின்னு என்ன? ஆரம்பத்துல கண்டிய தனிய நிர்வாகம் செஞ்சாங்க. ஈஸ்டர்ன் நாங்கள இந்த இலங்கையில சுத்திக்கிற போதே தனிய நிர்வாகம் செஞ்சாங்க. என்ன நடக்கும்? செலவு கூடும். இவன் வந்ததுல நோக்கமே செலவை குறைக்கிறது. எனவே இந்த இரட்டை நிர்வாகம்லாம் சரி வராது. எல்லாத்தையும் கலைச்சு போட்டு முழு இலங்கையும் ஒரு கொடைக்குள்ள கொண்டு வந்தான். இது பிற்காலத்துல ஒற்றையாட்சி வராது காரணமா இருந்துச்சு. முழு இலங்கையும் ஒரு ஒற்றை ஆட்சிங்களை கொண்டு வந்து ஒண்டா ஆட்சி செஞ்சான். இது ஒரு முறை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா, 16 மாகாணங்கள் 5 மாகாணங்களா குறைக்கப்பட்டுச்சு. ஏன்? 16 மாகாணம் தான் செலவு கூட. 5 மாகாணமா குறைச்சி, அஞ்சு அஞ்சு கொஞ்சம் பேரால ஆட்சி செஞ்சான். 16 பேர் அதுக்கு ஆக்கள் போடணும், அவங்க சம்பளம் கொடுக்கணும். அப்ப என்ன செஞ்சான்? 5 மாகாணங்களா குறைச்சா. இது முக்கியமான விஷயம், பார்த்துக்கொள்ளுங்க. 5 மாகாணங்களா குறைக்கப்பட்டது. கேள்வி வரும் எம்சிக்யூல. அடுத்தது பிரதிநிதித்துவ அரசியல் என்பதை அறிமுகப்படுத்தினாங்க. பிரதிநிதித்துவ அரசியல் முறை என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நாங்க எங்கட பிரதிநிதியாத்தான் அனுரையை இந்த இளைஞர் நாட்டுக்கு போட்டிருக்கிறோம். இப்படி நான் இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த கோல்ஃப்ரூக் கமரம் தான் அடித்தளமிட்டுச்சு. ஏன்னா இலங்கை மக்கள்ல இருந்து சில பிரதிநிதிகளை அவங்க சட்டசபை எடுத்தாங்க. அடுத்தது ஆங்கில கல்வி அறிமுகத்தில் நான் படித்த மத்திய தர்க்கம் வந்துச்சு. இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே போல தேசிய தேசாதிபதி அதிகாரம் என்ன செஞ்சுச்சு? ஒரு வரையறைக்குள்ள வந்துச்சு. இதை நாங்க பார்த்துட்டோம். சரி, எனவே நாங்க கிளாஸ் முடிக்க போறோம். கிளாஸ் முடிய போகுதோ? பாடம் விளங்கிட்டா? டக்குன்னு சொல்லுங்க.